Maybe you get angry sometimes. சில சமயத்திலே கோபப்படுகிறாய். Some other sin. வேறொரு பாவம். You must not only pray that Jesus will forgive you. இயேசு உன்னை மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிப்பது மட்டும் போதாது. You must ask Jesus to save you from that bad habit. அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து என்னை ரட்சியும், என்னை விடுதலையாக்கும் என்று நீ ஜெபிக்க வேண்டும். Lord, you saved me from punishment. ஆண்டவரே, என்னை தண்டனையிலிருந்து நீர் விடுதலையாக்கி விட்டீர். Now save me from the power of sin. இப்பொழுது இந்த பாவத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அதிலிருந்து என்னை ரட்சியும். To be saved from the power of sin is different from being saved from the punishment for sin. பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கும் பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கும் வித்தியாசம் உண்டு. So it's easy for you to say, Lord, I'm sorry, please save me from the punishment. ஆண்டவரே, என்னை தண்டனையிலிருந்து என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை மன்னித்துவிடும் என்று சொல்வது எளிது. The same God who saved you from the punishment of sin can save you from the power of sin. பாவத்தின் தண்டனையிலிருந்து உன்னை விடுதலையாக்கின அதே ஆண்டவர் இப்பொழுது பாவத்தின் வல்லமையிலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியும். Lord, save me from these dirty thoughts that are coming into my mind. ஆண்டவரே, என்னுடைய மனதிலே மீண்டும் மீண்டுமாய் வரக்கூடிய அந்த அசுத்த சிந்தையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. All young people get dirty sexual thoughts into their mind. எல்லா வாலிப தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் அசுத்தமான பாலியல் சம்பந்தமான எண்ணங்கள் வந்து கொண்டே Everybody, எல்லாருக்கும், especially men. குறிப்பாக ஆண்களுக்கு. So you're not somebody so bad. ஆவே நீ மட்டும் ஏதோ மோசமானவன் என்றல்ல, எல்லா வாலிபருக்கும் வருகிறது. Everybody faces it. எல்லாரும் அதை சந்திக்கிறார்கள். You must fight it. ஆனால் நீ அதை போராட வேண்டும். Fight it. போராட வேண்டும். You know, in our body there is a thing called the immune system, which is always fighting disease. நம்முடைய சரீரத்திலே நோய் எதிர்ப்பு சக்தி என்று ஒன்று இருக்கிறது. அது எப்பொழுதுமே வியாதி வந்தால் அதை எதிர்த்து போராடிக்கொண்டே இருக்கிறது. We don't realize it, but 24 hours it is fighting disease. நாம் அதை உணர்வதில்லை. 24 மணி நேரமும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்முடைய சரீரத்திலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. That's why we are healthy. ஆகவே தான் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். Otherwise all of us would have been sick. இல்லாவிட்டால் நாம் எல்லாருமே வியாதியாக தான் இருப்போம். Like that, God wants to save us from sin also. இதே போல தேவன் நம்மை பாவத்திலிருந்தும் விடுவிக்க விரும்புகிறார். But you must pray for it. ஆனால் நீ அதற்காக ஜெபிக்க வேண்டும். Lord, ஆண்டவரே, I'm getting angry so quickly with my parents. என்னுடைய பெற்றோரோட சீக்கிரமா நான் கோபப்பட்டு விடுகிறேன். And I fight in the school or college. கல்லூரியிலோ பள்ளியிலோ சண்டை போடுறேன் ஆண்டவரே. Oh God, that's a bad testimony. அது கெட்ட சாட்சி ஆண்டவரே. I sometimes tell lies when I'm in a difficult situation. கஷ்டமான இக்கட்டான சூழலில் மாட்டிக்கொள்ளும் பொழுது பொய் சொல்லி விடுகிறேன். Save me from that. அதிலிருந்து என்னை விடுதலையாக்கும். Save me from these dirty thoughts. அசுத்த சிந்தையிலிருந்து என்னை விடுதலையாக்கும். Save me from the temptation to look for bad things on a computer. கம்ப்யூட்டரிலே போய் கெட்ட ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதிலிருந்து என்னை விடுதலையாக்கும். To look at bad pictures. அல்லது கெட்ட படங்களை பார்ப்பதிலிருந்து என்னை விடுதலையாக்கும். You are not strong enough to overcome it. You must cry out to Jesus, ask him to save you. இவைகள் எல்லாம் மேற்கொள்வதற்கு உனக்கு போதுமான வலிமை இல்லை. நீ ஆண்டவரை பார்த்து கதற வேண்டும். ஆண்டவரே விடுதலையாக்குங்க. Say, Lord, save me, save me. ஆண்டவரே என்னை ரட்சியும். And there's a verse in Matthew 5 which says, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு, அது இப்படி சொல்லுகிறது. Remember this verse. இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள். Matthew 5 and verse 6. Blessed are those who hunger and thirst for righteousness, they will be satisfied. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். That means you are longing for a holy life. பரிசுத்த வாழ்க்கைக்காக நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். Like if you have not eaten for 3-4 days, 3-4 நாட்கள் நீ சாப்பிடவில்லை என்றால், you not drunk any water for 3-4 days, 3-4 நாட்களாக தண்ணீரை குடிக்கவில்லை, you'll be so thirsty, உனக்கு எவ்வளவு தாகம் இருக்கும், so hungry, எவ்வளவு பசி இருக்கும், you will long to go and eat some, எப்படியாவது போய் சாப்பிடலாமா என்று ஒரு ஏக்கம், water, கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமே. If you are longing to get rid of dirty thoughts like that, இது போல என்னுடைய கெட்ட சிந்தனையிலிருந்து நான் விடுதலையாக வேண்டுமே என்று ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம் உனக்கு இருக்குமானால், I want a pure mind. ஆண்டவரே எனக்கு சுத்தமான சிந்தையை தாரும். I want it to be cleaned out. ஆண்டவரே முற்றிலுமாய் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். Don't you like your room in your house to be clean? உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ரூம், அறை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று உனக்கு விருப்பம் இல்லையா? Floor is all filled with dirt and muck and rubbish. அந்த தரையிலே பார்த்தால் அழுக்கும் குப்பையும் எல்லாம் கூலமா இருக்கிறது. Would you like to live in that type of room? அப்படிப்பட்ட அறையிலே நீ வாழ விரும்புகிறாயா? Where all the garbage is dumped in your room? எல்லா குப்பையும் அந்த ரூம்ல தான் கொட்டப்பட்டிருக்கிறது. No, you want to clean out the room. இல்ல நீ அந்த அறையை சுத்தம் பண்ண விரும்புகிறாய். Your mind may be like a garbage bin full of rubbish. உன்னுடைய மனதும் ஒரு குப்பை தொட்டியை போல இருக்கலாம், அழுக்கு கந்தைகளால் கூலங்களால் நிறைந்திருக்கிறது.
pray, God, please deliver me from this. ஆண்டவரே இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும்படி நீ ஜெபிக்க வேண்டும். And he will save you from the power of sin. இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து உன்னை அவர் ரட்சிப்பார். You know, this power of sin is like the power of gravity. பாவத்தின் வல்லமை என்பது புவியீர்ப்பு விசையை போல இருக்கிறது. See this book? இந்த புத்தகத்தை பாருங்கள். How gravity is pulling it down. புவியீர்ப்பு சக்தி எப்படி இதை இழுக்கிறது பாருங்கள். If I leave it, it just falls. அதை விட்டால் கீழே விழுந்து விடுகிறது. This is gravity pulling it down, pulling it down. புவியீர்ப்பு சக்தி அதை இழுத்துக்கொண்டே இருக்கிறது. I don't have to throw it. நான் அதை கீழே தூக்கி எறிய தேவையில்லை. Leave it and it falls. இங்கேயே அதை விட்டு விட்டால் அது கீழே விழுந்து விடுகிறது. Sin is like that, always pulling you down, down, down. பாவம் எப்பொழுதும் உன்னை அப்படித்தான் கீழே நோக்கி இழுத்துக்கொண்டே இருக்கிறது. But see, now it's not falling. இதை இப்படி நான் தாங்கிக் கொண்டிருக்கும்போது இப்பொழுது விழுவதில்லை. Why? ஏன்? Because another power in my body is holding it up against the law of gravity. இந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக என்னுடைய சரீரத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதை தாங்குகிறது. This book cannot save itself from the power of gravity. இந்த புத்தகம் தானாக புவியீர்ப்பு விசையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. And you cannot save yourself. நீயும் உன்னையே பாதுகாத்துக் கொள்ள முடியாது பாவத்தின் வல்லமையிலிருந்து. Lord Jesus, hold me. ஆண்டவராகிய இயேசுவே என்னை தாங்கும். When I am tempted and sin is pulling me down, hold me up. நான் சோதிக்கப்படும் பொழுது பாவம் என்னை கீழே நோக்கி இழுக்கும் பொழுது ஆண்டவரே என்னை தாங்கும். Give me the power of your spirit to overcome gravity. ஆண்டவரே புவியீர்ப்பு விசையை மேற்கொள்வதற்கு உம்முடைய வல்லமையின் ஆவியை தாரும். God will give it to you. ஆண்டவர் உனக்கு தருவார். See how he's given it to the birds. பறவைகளுக்கு பாருங்கள் அதுக்கு எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Gravity is pulling the birds down all the time. எல்லா நேரங்களிலும் பறவைகளை புவியீர்ப்பு விசை இழுத்துக்கொண்டே இருக்கிறது. But God has given the birds the power to overcome gravity. ஆனால் அந்த புவியீர்ப்பு விசையை மேற்கொள்வதற்காக தேவன் அந்த பறவைகளுக்கு அவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். Every time you look at a bird, ஒவ்வொரு முறையும் நீ ஒரு பறவையை பார்க்கும் பொழுது say, God, like you gave power to that bird to overcome gravity, give me power to overcome sin. ஆண்டவரே அந்த பறவைகளுக்கு புவியீர்ப்பு விசையை மேற்கொள்ள முடியாத வல்லமை கொடுத்தது போல பாவத்தின் வல்லமையிலிருந்து மேற்கொள்வதற்கு எனக்கு வல்லமை தாரும் என்று கேளுங்கள். Can you walk on water? தண்ணீரில் நடக்க முடியுமா? Yes or no? முடியுமா முடியாதா? You can't walk on water. நாம் தண்ணீரில் நடக்க முடியாது. Because gravity will pull you down. ஏனென்றால் புவியீர்ப்பு விசை தண்ணீருக்குள்ளாக உங்களை இழுக்கும். How did Peter walk on the water? ஆனால் பேதுரு எப்படி தண்ணீர் மேல் நடந்தார்? Because Jesus gave him power. இயேசு அவனுக்கு வல்லமையை கொடுத்தார். And that miracle is also a parable. அந்த அற்புதமே ஒரு உவமைதான். I can give you power to overcome gravity. புவியீர்ப்பு விசை மேற்கொள்வதற்கு நான் உனக்கு வல்லமை தருகிறேன். So when you read the story of Peter walking on the water, பேதுரு கடல் மேல் நடக்கக்கூடிய அந்த கதையை நீங்கள் வாசிக்கும் பொழுது Jesus walked on the water. இயேசு தண்ணீர் மேல் நடந்தார். That's not a great miracle. அது ஒரு பெரிய அற்புதம் அல்ல. But Peter walking on the water, that's a great. ஆனால் பேதுரு தண்ணீரில் நடப்பது என்பது ஒரு பெரிய அற்புதம். If I ask you, could Jesus overcome sin? இயேசு பாவத்தை மேற்கொள்ள முடியுமா என்று கேட்டால் Yes. ஆம் முடியும். He says to you, if you look at me, you can also overcome sin. நீ என்னை பார்த்தால் நீயும் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். We read that when Peter looked at something else, then he sang. ஆனால் பேதுரு வேறு இடத்தை பார்க்க ஆரம்பித்த பொழுது முழுக ஆரம்பித்தார். So when do you sink into sin? எப்பொழுது நீ பாவத்திலே முழுகுகிறாய்? When you turn your eyes away from Jesus to something else. இயேசுவில் பார்த்திருக்கக்கூடிய கண்களை நீ விலக்கி வேறொன்றை பார்க்கும் பொழுது நீ முழுக ஆரம்பிக்கிறாய். Some of you don't know that story, you must read it in Matthew chapter 14. இந்த கதையை அறியாதவர்கள் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் இந்த கதையை நீங்கள் வாசித்து பாருங்கள். How Jesus walked on the water. இயேசு எப்படி தண்ணீர் மேல் நடந்தார்? And he told Peter to walk on the water. பேதுரும் தண்ணீரில் நடக்க முடியாது அவர் சொன்னார். I'm not going to read it now. இப்பொழுது நான் அதை வாசிக்க போவதில்லை. But you read that. நீங்கள் அதை வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். Matthew 14:22 to 33. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 லிருந்து 33 வரை. Matthew 14. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 to 33. 22 லிருந்து 33 வரை. Read that. இதை வாசியுங்கள். And learn one thing. ஒரு காரியத்தை கற்றுக்கொள். Like Jesus overcame sin, Peter can overcome sin. இயேசு பாவத்தை மேற்கொண்டது போல பேதுரும் பாவத்தை மேற்கொண்டார். And you can also overcome sin. நீயும் பாவத்தை மேற்கொள்ள முடியும். But you have to look at him. ஆனால் அவரை நீ பார்க்க வேண்டும். If you look at people and you look at temptation, you fall. நீ ஜனங்களையும் சுற்றுமுற்றும் பார்த்தால் நீ முழுகி விடுவாய். So the winds and the waves are like temptation. ஆகவே அலைகளும் காற்றுகளும் அலைகளும் அடித்துக் கொண்டிருக்கிறது. Say, look at Jesus. ஆனால் இயேசுவை நோக்கி Say, பார். Lord, ஆண்டவரே, I give my whole life to you. என்னோட முழு வாழ்க்கை உமக்கு தருகிறேன். I want to overcome sin. நான் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும்.